Okay. Hi students. Next topic utility analysis. இப்போ நம்ம rapid revision classல பாத்தீங்க அப்படினா first concept introduction பார்த்தோம். So next வந்து utility analysis பார்க்கலாம். So rapid revision classல பாத்தீங்கன்னா மெயினா எப்படி ஈஸியா உங்களுக்கு மெமரைஸ் பண்றது ஒரு குறிப்பிட்ட டைம்க்குள்ள ஒரு 15 to 20 minutes குள்ள நம்ம எப்படி ஓவராலா நம்ம இத மெமரைஸ் பண்ணி எக்ஸாம்க்கு வந்து நம்ம பண்ணலாம்ங்கறத நம்ம பார்க்கலாம். Next என்ன utility analysis. Utility analysis. ஏன்னா நம்ம எல்லாமே full and full objective type multiple choice question நால அதிகமா டைம் வந்து நம்ம மத்த பேப்பர்ஸ் கொடுத்தறலாம் இது ரொம்ப ஈஸியா கொண்டு வரது எப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். Utility. What is mean by utility? First of all உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா யூட்டிலிட்டினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். யூட்டிலிட்டினா என்னன்னா wants satisfying power of commodity. Want satisfying power of commodity அதான் நம்ம utility analysis னு சொல்றோம். utility analysis என்னங்க want satisfying power of commodity ஒருவரின் ஆசையை பூர்த்தி செய்யும் திறன் அதான் நம்ம utility analysis னு சொல்றோம். want satisfying power of commodity. அப்ப இன்னொரு क्वेश्चन கேட்பாங்க is utility is equal to usefulness அப்படினு கேட்பாங்க. கிடையாது. utility is not equal to usefulness. utility வேற usefulness வேற. மேம் அப்படினா என்னங்க யூட்டிலிட்டினா want satisfy ஒருவரின் ஆசையை பூர்த்தி செய்யும் திறன் ஒருவருடைய ஆசையை பூர்த்தி செஞ்சாலே அது யூஸ்ஃபுல்னு சொல்ல முடியாது இட் இஸ் ஜஸ்ட் a satisfaction அவ்வளவுதான் இட் இஸ் a satisfaction தானே தவிர இது வந்து யூஸ்ஃபுல்னஸ்னு சொல்ல முடியாது மேம் எதனால ஏன் நீங்க வந்து அந்த சொல்றீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் சொல்றேன் மிஸ்டர் எக்ஸ் இருக்காரு அவருக்கு வந்து வைன் கன்சியூம் பண்ணா தான் அவருக்கு வந்து யூட்டிலிட்டி கிடைக்கும்னு வெச்சுக்கோங்களேன் பட் அது satisfaction தானே தவிர யூஸ்ஃபுல்னஸ்னு சொல்ல முடியாது so important one word utility is not equal to usefulness it is just an anticipated satisfaction very important one word சரி ஓகே human wants பொறுத்த வரைக்கும் utility plays an important role wants are unlimited உங்களுக்கே தெரியும் நீங்க புக்ல பாத்தீங்க அப்படினா நிறைய கொடுத்திருப்பாங்க wants are unlimited it is wants are all wants are satiable all wants are competitive recurring in nature அது மாதிரி நிறைய இருக்கும் பட் அதெல்லாம் நம்ம ஓவரால் கிளாஸ்ல பார்த்துட்டோம் இது நீங்க தப்பு பண்ண மாட்டீங்க சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா நம்மளுக்கு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் wants wants வந்து பார்த்தோம் அப்படினா மூணா பிரிக்கறாங்க ஒன்னு necessity இன்னொன்னு comfort இன்னொன்னு luxury necessity-னா என்ன அப்படினா மேம் எனக்கு காலையில ஈஸ்வர் அகாடமிக்கு வரணும் சோ பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் ஆனா எனக்கு ஒரு பஸ் மட்டும் இருந்தா போதும் நான் வந்துட்டு போயிடுவேன் அப்படினா தட் இஸ் necessity இருந்தா ஓகே பரவாயில்லை comfort அப்படினா எனக்கு அங்க இருந்து ஸ்கூட்டி இருந்துட்டா கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கும் அப்படினா comfort necessity-னா அடிப்படை தேவை ஏன்னா அங்க வாக் பண்ணி வர முடியாது comfort-னா ஒரு ஸ்கூட்டி எடுத்துக்கோங்க எனக்கு ஆடி கார் தான் வேணும் அப்படினா luxury சோ இது என்ன क्वेश्चन கேட்பாங்க அப்படினா what lies between necessity and luxury கேட்பாங்க answer is comfort so wants are differentiated into three types first one is necessity next comfort and other one is luxury clear so here concept so என்ன இவ்ளோ one word பார்த்திருக்கோம் utility means what satisfying power of commodity utility is not equal to usefulness it is just an anticipated satisfaction so fourth question is there are three types of wants first one என்னன்னா necessity comfort and luxury வேற என்ன क्वेश्चन கேட்பாங்கன்னா what lies between necessity and luxury கேட்பாங்க answer is comfort so it's very important one word next concept என்ன அப்படினா utility analysis so first நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா utility analysis ரெண்டா பிரிக்கிறோம் ஒன்னு வந்து marginal utility analysis இன்னொன்னு indifference curve so please make note of it my dear students so என்னன்னா நோட்ஸ் வெச்சுக்கோங்க பக்காவா நோட் பண்ணிட்டே வாங்க இல்லனா கண்டிப்பா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகற மாதிரி இருக்கும் ரொம்ப ஈஸியான கான்செப்ட் புக் எடுக்க வேண்டாம் ஜஸ்ட் கான்செப்ட் தெரிஞ்சாலே பக்காவா ஆன்சர் நீங்க வந்து பண்ணிரலாம் ஃபர்ஸ்ட் வந்து யூட்டிலிட்டி அனாலிசிஸ் மார்ஜினல் யூட்டிலிட்டி அனாலிசிஸ் அண்ட் இன்டிஃபரன்ஸ் கர்வ் இத நம்ம கிளாஸ்லயே தரவா பார்த்தோம் ரிவிஷன்ல எப்படி நீங்க ஈஸியா ரீகேப்சர் பண்றதுன்னு மட்டும் நம்ம பார்க்கலாம் so marginal utility analysis is given by Marshall indifference curve is given by Hicks and Allen ரெண்டுமே வந்து marginal utility analysis ஆகட்டும் indifference curve ஆகட்டும் ரெண்டுமே utility analysis ஓட கான்செப்ட் so marginal utility analysis is given by Marshall and indifference curve is given by Hicks and Allen clear my dear students so அடுத்து பாத்தீங்க அப்படினா marginal utility is a dash concept னு கேட்பாங்க it is a cardinal concept indifference curve is an ordinal concept நம்ம ரெண்டுக்கு என்ன மேம் டிஃபரன்ஸ் அப்படினா cardinalனா can be measured எது மூலமா மெஷர் பண்ண முடியும் எக்ஸாம்பிள் மணி அவங்க என்ன சொல்றாங்க அப்படினா
ஒருவருடைய ஆசையை யூட்டிலிட்டியை மணி மூலமா மெஷர் பண்ண முடியும் அப்படின்னு மார்ஜினல் யூட்டிலிட்டி அனாலிசிஸ்ல சொல்றாரு. இன்டிஃபரன்ஸ் கர்வ் பீக்ஸ் அண்ட் ஆலன் என்ன சொல்றாருன்னா அப்படியெல்லாம் மணி மூலமா மெஷர் பண்ண முடியாது. இட் இஸ் நாட் அ கார்டினல் கான்செப்ட், இட் இஸ் அன் ஆர்டினல் அப்படிங்கிறார். ஆர்டினல்னா cannot be measured, only be ranked. Cannot be measured, only be ranked. ஆர்டர் அப்படிங்கிற வார்த்தை தான் ஆர்டினல் அப்படிங்கிற வார்த்தைக்கு டிரைவ் ஆயிருக்கு. ஆர்டர் அதாவது உங்களுக்கு இன்னுமே புரியுற மாதிரி சொல்றேன்ப்பா. எக்ஸாம்பிள், ஒரு குழந்தை கேட்குறாங்க, அவனுக்கு அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமான்னு கேட்குறாங்க. மார்ஷல் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒருவருடைய ஆசையை எப்படி சொல்ல முடியும், மணி மூலமா மெஷர் பண்ண முடியுங்கிறாரு. என்னங்கிறாரு, மணி மூலமா மெஷர் பண்ணலாம். எப்படி பண்ணலாம் என்னங்கிறாரு, இது இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இப்போ அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமா, அம்மா ஒரு கோடிக்கு பிடிக்கும், அப்பா 2 கோடிக்கு பிடிக்கும். ஸோ அது மாதிரி மணி மூலமா நம்மளுடைய யூட்டிலிட்டியை மெஷர் பண்ண முடியுங்கிறாரு. இவர் என்னங்கிறாரு, சாச்சா அப்பெல்லாம் மெஷர் பண்ண முடியாது, நம்ம வந்து ரேங்கிங் என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் அம்மா செகண்ட் அப்பா, அப்படி ரேங்கிங் தான் பண்ண முடியுமே தவிர மெஷர் பண்ண முடியாதுங்கிறாங்க. இப்போ சொல்லுங்க, இட் இஸ் a ரியலிஸ்டிக் கான்செப்ட். ஆன்சர் பண்ணுங்க. ரியலிஸ்டிக் கான்செப்ட் என்ன, இது வந்து நாட் அ ரியலிஸ்டிக் கான்செப்ட். ஏன்னா மணி மூலமா எல்லாமே நம்ம மெஷர் பண்ண முடியாது. பட் இன்டிஃபரன்ஸ் கர்வ் இஸ் a ரியலிஸ்டிக் கான்செப்ட். என்ன காரணம், ஏன் ரியலிஸ்டிக் கான்செப்ட் சொல்றேன்னா, ஒரு யூட்டிலிட்டி வந்து ரேங்கிங் தான் பண்ண முடியுமே தவிர மெஷர் பண்ண முடியாது. இதில் பார்த்தீங்கன்னா டிமினிஷிங் மார்ஜினாலிட்டி அனாலிசிஸ் பார்த்துருப்பேன். ஆப்பிள் எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஆப்பிள் சாப்பிடும்போது நல்லா இருக்கும், செகண்ட் ஆப்பிள் அப்படியே யூட்டிலிட்டி குறையும், தேர்ட் ஆப்பிளுங்கும் போது ஐயோ வேண்டாம், ஃபோர்த்து ஃபிஃப்த்துங்கும் போது பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப இதாகிடும். ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து கன்சியூம் பண்ண இருக்கிற யூட்டிலிட்டி என்ன ஆகிட்டு இருக்கும், கம்மியாகிட்டு இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அட் அ டைமில் ஒரே ஒரு குட்ஸை மட்டும் தான் நம்மளால் எடுத்து அதனால யூட்டிலிட்டி வந்து மெஷர் பண்ண முடியும். பட் இங்கே எடுத்துட்டிங்கன்னா மோர் தேன் 2 goods, மோர் தேன் 2 goods. எக்ஸாம்பிள் அப்பா அம்மா எக்ஸாம்பிள் சொல்லி மோர் தேன் 2 goods அவங்களால மெஷர் பண்ண முடியும். இங்கே ஒரே ஒரு குட்ஸ் தான், பட் இங்கே வந்து மோர் தேன் 1 goods. இந்த ஞாபகம் வச்சுக்கோங்களேன், ஆப்பிள்னாவே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இந்த ஆப்பிளில் ஏதோ ஒரு குட்ஸ் மட்டும் தான் கன்சியூம் பண்ணணும், கூட ஆரஞ்சு பனானா அதெல்லாம் இருக்கக்கூடாது, தர்ஸ்ட் அதெல்லாம் வந்து இதில் கிடையாது. இதெல்லாம் நீங்கள் வந்து முன்னாடி நான் கிளாஸில் சொல்லி கொடுத்துட்ருப்பேன். இது எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா அதோடைய எக்ஸப்ஷன்ஸ். இந்த தர்ஸ்ட்டு எதுவுமே அது கன்சிடர் பண்ணுறது இல்லை, ஒரே ஒரு குட்ஸ் மட்டும் தான் கன்சியூம் பண்ணணும், அது மாதிரி நிறைய கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோர் தென் 1 goods நம்மளால் கம்பேர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் என்னன்னா, இந்த மார்ஜினல் அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து யூட்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆகி மேக்ஸிமம் போய் டிக்ரீஸ் ஆகி நெகட்டிவ் வரும். இந்த எக்ஸாம்பிள் வந்து ஆப்பிள் ஜூஸ் சொன்னேன், ஞாபகம் இருக்குங்களா? ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும் யூட்டிலிட்டி, ஃபர்ஸ்ட் வந்து சாப்பிடும் சூப்பர், ரெண்டாவது ஓகே சாப்பிடலாம், மூணாவது போது முடியாது, அப்புறம் அப்படியே கம்மியாக கடைசியில் எனக்கு வாமிட்டே வர சூழ்நிலை வந்துடும். ஸோ யூட்டிலிட்டி கன்சியூம் பண்ண யூட்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆகும். இதை பற்றி நம்ம கிளாஸில் பார்த்தோம். அடுத்து இன்டிஃபரன்ஸ் கர்வ் பொறுத்த வரைக்கும் கான்வெக்ஸ் டு தி ஆரிஜின், இன்வெக்ஸ் இருக்குது, கான்வெக்ஸ் டு தி ஆரிஜின், கான்கேவ் கான்வெக்ஸ் எல்லாரும் தப்பு பண்ணுறீங்க. பிபிசிக்கு கான்கேவ், பிபிசிக்கு கான்கேவ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி போடுறோமா கே, அப்போ கான்கேவ் மாதிரி இருக்குது, அப்போ கான்கேவ் அது ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க, கான்கேவ் அண்ட் கான்வெக்ஸில். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க. இட் இஸ் கான்வெக்ஸ் டு தி ஆரிஜின், கான்வெக்ஸ் டு தி ஆரிஜின். ஸோ இது முடிஞ்சதுங்களா? ஸோ இது என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகி அப்புறம் என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகி நெகட்டிவ் போயிடும். எழுதுமா, லா ஆஃப் மார்ஜினல் யூட்டிலிட்டி அனாலிசிஸ். கிளியர்? நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட், கன்சியூமர் சர்ப்ளஸ் எதோட கான்செப்ட். கன்சியூமர் சர்ப்ளஸ் எதோட கான்செப்ட்னு கேட்டாங்க அப்படின்னா எப்படி வெளியே கொஸ்டின் கேட்கலாம், மார்ஜினல் யூட்டிலிட்டி கான்செப்ட் யார் கொடுத்தாங்கன்னு கேட்கலாம், மார்ஷல் என்ன கான்செப்ட் கேட்கலாம், கார்டினல். இட் இஸ் நாட் எ ரியலிஸ்டிக் கான்செப்ட், என்ன வேணாலும் இருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கன்சியூமர் சர்ப்ளஸ்க்கு இன்னொரு பேர் இருக்கு, என்னன்னா தியரிட்டிக்கல் டாய். தியரிட்டிக்கல் டாய். வாட் இஸ் மீன் பை கன்சியூமர் சர்ப்ளஸ் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, கன்சியூமர் சர்ப்ளஸ்னா என்ன அப்படின்னா எக்ஸ்ட்ரா யூட்டிலிட்டி ஒன்றும் கிடையாதுமா, ரெடி டு பே மைனஸ் ஆக்சுவலி பெய்டு. எக்ஸாம்பிள், ஒரு பிளாக் கலர் சுடி பார்க்குறீங்க, ஒரு 1000 rupees இருந்துச்சுன்னா வாங்கிடலாம்னு நினைக்கிறீங்க, பட் அதை நீங்கள் போய் கேட்கும்போது அதோடைய ப்ரைஸ் வந்து 800ங்கிறாங்க. ஸோ கன்சியூமர் சர்ப்ளஸ் இஸ் ₹200, ரெடி டு பே மைனஸ் ஆக்சுவலி பே. எப்போவுமே அப்படிதான். இப்போ நான் வந்து எக்ஸ்ட்ரா யூட்டிலிட்டி கிடைக்குது அப்படின்னா we are ready to pay more இல்லைங்களா? நம்மளுக்கு எந்த அளவுக்கு நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அந்த அளவுக்கு நம்ம ரெடியாக பே பண்ணுவோம். இன்னொன்று என்னன்னா, கன்சியூமர் சர்ப்ளஸ் எப்போ அஃபெக்ட் ஆகும்னு கேட்பாங்க. வென் கன்சியூமர் சர்ப்ளஸ் இஸ் அஃபெக்டட்னு கேட்பாங்க, வென் அவைலபிலிட்டி ஆஃப் ஆல்டர்னேட். ஸோ அந்த பிளாக் சுடியை விட பிங்க் இன்னுமே சூப்பராக இருக்குது. அப்போ அது 800 rupees வாங்குறது 1000 rupees இருந்தால் நான் பிளாக்கே வாங்கிக்கலாம் நினைப்பீங்க இல்லையா? தட் இஸ் known as consumer surplus. அதோடைய alternate exceptions. Clear my dear student? When consumer surplus affected னு கேட்டா நம்ம availability of substitutes, அது alternate எழுதிக்கலாம்.
ஸோ கன்சியூமர் சர்ப்ளஸ் இதோட கான்செப்ட், யூட்டிலிட்டி மார்ஜினல் யூட்டிலிட்டி யார் கொடுத்தா, மார்ஷல், என்ன கான்செப்ட், கார்டினல். எப்படி வேணாலும் ட்விஸ்ட் பண்ணி கொஸ்டின் கேட்கலாம், உங்களுக்கு ஈஸியாக புரியுங்கிறதுக்காக நான் சம்மப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா பிரைஸ் லைன். பிரைஸ் லைனுக்கு என்னென்ன பேர் இருக்குதுமா, நீங்களே படிச்சிருப்பீங்க. பிரைஸ் ரேஷியோ லைன் ஆர் பட்ஜெட் லைன் படிச்சிருப்பீங்க. பட்ஜெட் லைன், பிரைஸ் லைன், பிரைஸ் ரேஷியோ லைன் படிச்சிருப்பீங்க. எப்படி இருக்கும், இதுதான். இதுக்கு என்ன, இதை பற்றி என்ன தெரியும் உங்களுக்கு, நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம் கிளாஸ்லேயே. மிஸ்டர் எக்ஸ் வந்து 10,000 ரூபா சம்பாதிக்கிறாரு, 10,000 ரூபாய் செலவு பண்ணியிருக்காரு, இதோட அசம்ஷன் இல்லைங்களா. எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாரோ அவ்வளோ செலவு பண்ணுறாரு, பட்ஜெட் லைன் கரெக்டாக இங்கே விடுவோம். அப்போது அவர் வந்து 9,000 தான் செலவு பண்ணுறாருன்னா பட்ஜெட் லைன் இங்கே விடுவோம். இல்லை 10,000 ரூபா சம்பாதிக்கிறாரு பட் என்னன்னா 11,000 ஸ்பெண்ட் பண்ணுறாருன்னா பட்ஜெட் லைன் இங்கே விடுவோம். அப்போ இங்கே விழுந்தா என்ன அர்த்தம், அவர் சேவ் பண்ணுறாருன்னு அர்த்தம். பிகாஸ் 10,000 ஏர்ன் பண்ணுறாரு, 9,000 தான் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. ஏர்னிங்ஸ் இங்கே நடக்குது. ஸோ இட்ஸ் சேவிங்ஸ். இதுவே ஏர்ன் பண்ணுறது 10,000 ஆனால் செலவு பண்ணுறது 11,000 எப்படி நடக்கும், கண்டிப்பாக அவர் லோன் வாங்கியிருப்பாரு. ஸோ இது வந்து லோன். ஸோ இது அண்டர் ஸ்பெண்டிங்னா சேவிங், பியாண்ட் ஸ்பெண்டிங் பண்ணுறவங்க எக்ஸ்ட்ரா ஸ்பெண்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா டிசல் லோன். இதெல்லாம் ஈஸியாக மெமரைஸ் பண்ணுறதுக்காக நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கிறோமா. நல்லா கவனமாக கேளுங்க. இது எல்லாமே வந்து சம்மப் பண்ணிக்கோங்க. ஸோ மார்ஜினல் யூட்டிலிட்டி அனாலிசிஸ், இன்டிஃபரன்ஸ் கர்வ். எதுக்காக நம்ம இப்படி சம்மப் பண்ணி கொடுத்துருக்கேன்னா டக்குன்னு கண்டிப்பாக மினிமம் 2 மேக்ஸிமம் 3 மார்க்ஸ் வந்து நீங்கள் யூட்டிலிட்டி அனாலிசிஸ் வந்து கேட்பாங்க. ஈஸியாக அழகாக அப்படியே நீங்கள் ஆன்சர் எழுதிடலாம். சரிங்களா. இது இதோட கான்செப்ட் எவ்வளோ கம்பேர் பண்ண முடியும், இது என்ன ஷேப் இருக்குது, இது என்ன ஷேப் இருக்குது, கன்சியூமர் சர்ப்ளஸ்னா என்ன, ப்ரைஸ் லைன் என்ன, ப்ரைஸ் ரேஷியோ லைன் என்ன, இது எல்லாமே வந்து நீட்டாக நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். இன்னொன்று என்னன்னா ஈக்குலிபிரியம் எப்போ அட்டைன் பண்ண முடியும், இங்கே இதில் ஈக்குலிபிரியம் எப்போ அட்டைன் பண்ண முடியும், மார்ஜினல் யூட்டிலிட்டி அனாலிசிஸில் எப்போ ஈக்குலிபிரியம் கிடைக்கும் அப்படின்னா மார்ஜினல் யூட்டிலிட்டி இஸ் ஈக்குவல் டு ப்ரைஸ். வெரி இம்பார்ட்டன்ட். மார்ஜினல் யூட்டிலிட்டி இஸ் ஈக்குவல் டு ப்ரைஸ். அந்த டைமில் கன்சியூமர் சர்ப்ளஸ் என்னவா இருக்குன்னு கேட்பான், 0. வெரி இம்பார்ட்டன்ட். என்ன வேணாலும் கொஸ்டின் எப்படி வேணாலும் கேட்கலாம். இது நீங்கள் வந்து பிகாம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா தியரட்டிக்கல் எழுதுறது, ஒன் வேர்டுக்கு, மற்ற காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ரொம்ப அழகாக யூஸ் ஆகும். ஸோ எப்போ வந்து ஈக்குலிபிரியம் கிடைக்கும் அப்படின்னா மார்ஜினல் யூட்டிலிட்டியும் ஈக்குவல் டு ப்ரைஸ். அந்த டைமில் கன்சியூமர் சர்ப்ளஸ் எதுக்குன்னா 0. சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய நியூ மெட்டீரியலில் பேஜ் நம்பர் 2.68 பார்த்தீங்கன்னா எம்யூவும் ப்ரைஸும் 6th யூனிட்ல ஈக்குவலாக இருக்கும். அந்த டைமில் கன்சியூமர் சர்ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் 0. ஸோ இதுதான் வந்து மெயின் கான்செப்ட். கன்சியூமர் சர்ப்ளஸ் எப்போ 0வாக இருக்குது அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட், எப்படி வேணாலும் கொஸ்டின் கேட்கலாம். ஸோ கன்சியூமர் சர்ப்ளஸ் 0 வந்தால் என்னது, ஈக்குலிபிரியம் இன் கேஸ் ஆஃப் மார்ஜினல் யூட்டிலிட்டி அனாலிசிஸ். எப்படி வேணாலும் கொஸ்டின் கேட்கலாம். சரிங்க மேம், இங்கே எப்படி ஈக்குலிபிரியம் கிடைக்கும், அதாவது இன்டிஃபரன்ஸ் கர்வ்ல எப்போ ஈக்குலிபிரியம் கிடைக்கும் அப்படின்னா when பட்ஜெட் லைன் எப்படி இருக்குது, இப்படி இருக்கும். இஸ் டான்ஜென்ட் டு இன்டிஃபரன்ஸ் கர்வ் கான்வெக்ஸ். பட்ஜெட் லைன்ல இன்டிஃபரன்ஸ் கர்வ் எங்க டான்ஜென்ட்டா கட் ஆகுதோ அங்கே தான் ஈக்குலிபிரியம் கிடைக்கும். the least cost combination. Here my dear students, இதுதான் least cost combination கூட. when budget line is tangent to indifference curve எழுதிக்கோங்க. என்ன எழுதுறீங்க, in equilibrium in case of margin analysis when mu is equal to price, அந்த டைம்ல consumer surplus is 0. in case of indifference curve, equilibrium is attained when price line is tangent to indifference curve. Price line is tangent to indifference curve. இங்கதான் நம்மளால equilibrium attain பண்ண முடியும். clear my dear students? so இதுதான் வந்து ஒரு overview. developments கம்பேர் பண்ணலாம், எது ரியலிஸ்டிக் கான்செப்ட், இது என்ன ஷேப், அது என்ன ஷேப், கன்சியூமர் சர்ப்ளஸ் இதோட கான்செப்ட், பிரைஸ் லைன் இதோட கான்செப்ட், கன்சியூமர் சர்ப்ளஸ்க்கு இன்னொரு பேர் என்ன, பிரைஸ் லைனுக்கு இன்னொரு பேர் என்ன, எப்போ ஈக்குலிபிரியம் கிடைக்கும், எப்படி கொஸ்டின் கேட்டால் நீங்கள் ஈஸியாக எழுதிக்கலாம். கிளியர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் கான்செப்ட் நம்ம இன்டிஃபரன்ஸ் கர்வ்ல பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். கிளியர்? இது எல்லாமே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இது எல்லாமே வந்து உங்கள் புக்கில் படிச்சிங்கன்னா ஒரு 10 பேஜஸ் பக்கம் படிக்கணும். பட் நான் உங்களுக்கு கொடுக்குற கான்செப்ட் பார்த்துட்டிங்கன்னா ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். எல்லாமே நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. பிகாஸ் நோட்ஸ் டிப்ஸ் நீங்கள் எல்லாமே வந்து இப்படியே நம்ம ஆன்லைன்லேயே எல்லாமே பார்த்துட்டு இருக்க முடியாது, வீடியோஸும் பார்த்துட்டே இருக்க முடியாது. ஸோ ப்ளீஸ் டேக் ப்ராப்பர் நோட்ஸ். அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இன்டிஃபரன்ஸ் கர்வ் பற்றி நம்ம சில விஷயங்கள் பார்க்கலாம். இன்டிஃபரன்ஸ் கர்வ் நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு நம்ம முன்னாடியே சொல்லியாச்சு. இன்டிஃபரன்ஸ் கர்வ்ஸ் என்ன ஷேப்மா, கான்வெக்ஸ் டு தி ஆரிஜின். இது நம்ம முன்னாடியே பார்த்தாச்சு. இன்டிஃபரன்ஸ் கர்வ் பற்றி பார்க்கலாம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்டிஃபரன்ஸ் கர்வ். இட் இஸ் கான்வெக்ஸ் டு தி ஆரிஜின். என்ன ஷேப்புப்பா, கான்வெக்ஸ். இன்னொன்று என்ன சொல்கிறோம், இட் நெவர் டச்சஸ் எக்ஸ் ஆக்சிஸ் ஆர் ஒய் ஆக்சிஸ்.
never touches x axis or y axis. சரியா? collection of indifference curve is known as indifference map. collection of indifference curve is known as indifference map. அதாவது ரெண்டு மூணு curve இப்படி இருக்கு அப்படினா இதுக்கு பேரு indifference map. சரிங்களா? இன்னொரு விஷயம் தெரிஞ்சுங்க. சேம் யூட்டிலிட்டி தான் ரெண்டுக்குமே. ரெண்டு டிஃபரன்ஸ்மே கிடையாது. சரிங்களா? சோ இப்போ வந்து எக்ஸாம்பிள் இது வந்து அப்பா பிடிக்குது, இது அப்பா, இது வந்து அம்மா, இது வந்து தாத்தா பிடிக்கும் அப்படின்னு கேட்டோம்னா higher indifference curve give higher satisfaction. higher indifference curve higher satisfaction. lower indifference curve lower satisfaction. அப்ப ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட். மேடம் இதுக்கு நடுவுல தான் ஏதாவது வித்தியாசம் வருமா? அப்பாவுக்கு அம்மாவுக்கு இவ்வளவு வித்தியாசம், அம்மாவுக்கு அப்படிலாம் இல்லை. இது நடுவுல இருக்கிறதுக்கு எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. இது எல்லாமே வந்து ரொம்ப பேசிக் கான்செப்ட். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எதனால கான்வெக்ஸ் ஷேப் வரும்னு கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இன்டிஃபரன்ஸ் கர்வ்னு ஒரு கொஸ்டினாவது கண்டிப்பாக கேட்பாங்க. இன்டிஃபரன்ஸ் கர்வ் என்ன ஷேப்னு கேட்கலாம். கான்வெக்ஸ் இதில் எதனால பார்த்தோன்னா never touches in x axis. collection of indifference curve is known as indifference map. higher indifference curve higher satisfaction, lower indifference curve gives lower satisfaction. there is no difference between the gap between two indifference curves. இதெல்லாம் ஜெனரல் கான்செப்ட். எதனால கான்வெக்ஸ் ஷேப் கிடைக்குது அப்படின்னா diminishing MRS. diminishing MRS. MRS full form என்ன? marginal rate of substitution. இதுக்கு பேர் தான் MRS. ஏதோ ஒன்று வேணும், நீங்க ஏதோ ஒன்று இழக்கணும். எந்த அளவுக்கு நீங்க சாக்ரிஃபைஸ் பண்றீங்கிறது தான் MRS. the rate which goods x and y changed is known as marginal rate of substitution. இப்போ எக்ஸாம்பிள் உங்க புக்ல கொடுத்திருப்பாங்க food and cloth எக்ஸாம்பிள் கொடுத்திருப்பாங்க. எக்ஸாம்பிள் எதை கம்பேர் பண்றாங்க? food cloth. ஸோ இப்போ எங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. இங்கே ஒரு ஃபுட் அப்படின்னா 12 கிளாத்து, 2னா 8. ஸோ அப்போ MRS என்ன ஆகிட்டு இருக்கும் அப்படின்னா டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். பிகாஸ் ஏதோ ஒன்று வேணும் அப்படின்னா ஏதோ ஒன்று நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அந்த கான்செப்ட் தான் MRS. ஸோ அப்போ ஏதோ ஒன்று வேணும் போது நம்ம ஏதோ ஒன்று நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம். தட் இஸ் known as marginal rate of substitution. clear my dear students? ஸோ diminishing MRSனால தான் நடக்குது. சரிங்க மேடம், இப்படி ஒரு கொஸ்டின் கேட்கலாம். எப்போ வந்து இன்டிஃபரன்ஸ் கர்வ் கான்வெக்ஸா இருக்கும்னு கேட்டாங்கன்னா MRS டிக்ரீஸ் ஆச்சுன்னா நீங்க எழுதுவீங்க. ஒருவேளை இப்படி கொஸ்டின் கேட்டாங்கன்னா MRS எந்த டைம் எந்த குட்ஸுக்கு டிமினிஷ் ஆகும்னு கேட்கலாம். இல்லைன்னா எப்போ வந்து இன்டிஃபரன்ஸ் கர்வ் கான்வெக்ஸா கேட்கும், என்ன டைப் ஆஃப் குட்ஸ்னு கேட்கலாம். அப்படி கேட்டாங்கன்னா கான்வெக்ஸ் டிமினிஷிங் எல்லாம் எப்போ நடக்கும்னா அன்ரிலேட்டட் குட்ஸ், சப்ஸ்டிட்யூட்ஸ்க்கெல்லாம் இது நடக்காது. அன்ரிலேட்டட் குட்ஸ். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ப்ளீஸ் மேக் நோட் ஆஃப் இட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ எப்போ இது நடக்கும்? அன்ரிலேட்டட் குட்ஸ் டிமினிஷிங் மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டிடியூஷன் அன்ரிலேட்டட் குட்ஸ் கிட்ட நடக்கும். புரியுதுங்களா? எதனால சொல்றீங்க மேம்? இங்கே பாருங்க, உங்க புக்லேயே பாருங்க, ஃபுட் அண்ட் கிளாத் சொல்லியிருக்கோம். ஃபுட் இல்லைனா கிளாத், கிளாத் இல்லைனா ஃபுட்னா கூட முடியும் கிடையாது. ஒருவேளை இதுவே ரிலேட்டட் குட்ஸாக இருந்துச்சுன்னா கான்கேவ் ஷேப் கிடைக்கும். சரிங்களாம்மா? ஸோ இது மாதிரி மாறும். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். கிளியர்? ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? வாட் இஸ் யூட்டிலிட்டின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் யூட்டிலிட்டி பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து லா ஆஃப் இன்டிஃபரன்ஸ் கர்வுக்கும் லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டிக்கு இருக்கிற டிஃபரன்ஸை பார்த்தோம். அதில் என்னென்னலாம் எப்பப்போலாம் என்னென்ன குட்ஸ் வரும்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து இன்டிஃபரன்ஸ் கர்வுனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கர்வ். அவ்வளோதான். உங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே நான் வந்து கவர் பண்ணியாச்சு. ஸோ வேறு இதில் எதுவுமே எக்ஸ்ட்ரா எதுவும் கிடையாது. மேக்ஸிமம் எல்லாமே கவர் பண்ணியாச்சு. ஸோ இவ்வளோதான். இப்போ வந்து கான்வெக்ஸ் ஷேப்புக்கு காரணம் டிமினிஷிங் MRS. அன்ரிலேட்டட் குட்ஸ் தான் இது நடக்கும். இதுவே ரிலேட்டட் குட்ஸாக இருக்கும், சப்ஸ்டியூட்டாக இருந்துச்சு, இது கான்கேவ் ஷேப் ஆகிடும். ஸோ அதனால இது மெயின் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், தட்ஸ் ஆல். இப்போ நம்மளுக்கு வந்து யூட்டிலிட்டி அனாலிசிஸ் நம்ம ஓவர்வியூ ஃபுல்லாக பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அடுத்த ஒரு கான்செப்ட் ப்ரொடக்ஷன் காஸ்ட் அதெல்லாமே பார்க்கலாம். பட் என்னென்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு ரிவிஷன் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.